சின்னத்திரை நடிகை திவ்யா கணேஷ் அவர்கள் பிக் பாஸ்ல வந்துட்டு கலந்ததுக்கு அப்புறமா அப்பத்தான்ற பேரால ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆனாங்க. இப்போ வந்துட்டு இவங்களுக்கு ஸ்டூடியோ ஒன் கோல்டன் ஐகான் அவார்ட்ஸ்ல ஃபேஸ் ஆஃப் தி இயர் அப்படின்ற கேட்டகரியில ஒரு அவார்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த சமயத்தில அவங்க என்ன நெறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. நெறைய பேர் எப்ப கல்யாணம்னு கேட்குறாங்களே அப்படின்னு வந்து கேட்டதற்கு, அவங்களே தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்களே தான் பிரிச்சு வச்சுடுறாங்க, அவங்களே தான் வந்துட்டு எல்லாமே வந்து செஞ்சுடுறாங்களே, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டு அப்படின்ற மாரி வந்த வதந்திகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு விஷயமா வந்து சொல்லிட்டு, ஒரு ஸ்டேட்மெண்ட்டா வந்து சொல்லிட்டு, "எனக்கு கல்யாணம்னா நானே சொல்லுவேன். என் வாயால நானே வந்து சொல்லுவேன். அப்பதான் இது எனக்கு கல்யாணம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கோல் நீங்க வந்து அ ரீச் பண்ணணும் அப்படின்னா, கன்சிஸ்டன்சிய வந்து மெயின்டெயின் பண்ணுங்க. கண்டிப்பா அது வந்து ஒரு நாள் வந்து நமக்கு கிடைக்கும். என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு லோ ஆயிட்டு, நம்ம வந்து அத வந்து விட்டுறக்கூடாது. கன்சிஸ்டன்ஸியா நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ண பண்ண தான், அது நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கும். அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த வந்து அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.